அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே புவனாலன். இன்னைக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய பலிக்கல் அப்படிங்கிற சிறுகதையை நாம பார்க்க போறோம். கதைக்கு போகலாமா? வாசலில் வந்து நின்றவரை நான் முன்னர் பார்த்ததில்லை. நாளிதழை தழைத்துவிட்டு எழுந்து, யாரு என்றேன். அவர் கைகூப்பி, இல்ல பார்க்கணும்னு என்றார். ஆடிட்டர் அஷ்டமூர்த்தி சார? நான் தான் என்றேன். என் பேரு பரமசிவம். நமக்கு தென்காசி காந்தால புளியற. நான் கைகூப்பி வாங்க என்றேன். எதற்கு வந்திருக்கிறார் என்று புரியவில்லை. நினைவில் எங்கும் முகம் தென்படவில்லை. நான் பணியாற்றியது முழுக்க கேரளத்தில். தென்காசி பக்கம் தெரிந்த எவரும் இல்லை. அவர் அமர்ந்து கொண்டு, நான் ஒரு காரியமாட்டு வந்தேன் என்றார். குரலில் ரகசியம் வந்துவிட்டிருந்தது. முத்தாலத்து சங்கரம்போத்தி சாமி எங்க அப்பாதான் என்றேன். நான் அவரை பார்க்கணும். நான் எதுக்கு என்றேன். அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவரை தெரியாது. நான் வந்தது வேற ஒருத்தருக்காக. அவர் பெரியவரோட வாழ்க்கையில ரொம்ப சம்பந்தப்பட்டவர். இங்க பாருங்க, அப்பாவுக்கு இப்ப என்ன வயசு தெரியுமா? அவர் தலையசைத்தார். எனக்கு 63, அப்பாவுக்கு 94. அவருக்கு நடமாட்டம் நின்று போய் 7 வருஷம் ஆகுது. சுயநினைவு குழம்பி போய் 30 வருஷம் ஆகுது. இப்ப அவரை வச்சு என்ன பண்ண போறீங்க? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். புளியறையில ஒரு பண்ணைய என்னோட பார்ட்டி ஒன்று விற்க வந்தார். அவர் பேரு சண்முகலிங்கம். அவரோட அப்பா காலத்துல வாங்கின லேண்ட் அது. அவர் மெட்ராஸ்லேயே ஆடிட்டரா இருக்கிறார். 147 ஏக்கர். முழுக்க தென்னையும் மாவும் பலாவும் நல்ல செழிப்பான தோட்டம். அங்க தண்ணி பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடுங்க. எஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஆறு போகுது என்றார் பரமசிவம். ஒரு பங்களாவும் உண்டு. பழசுதான், ஆனா நல்ல பெரிய வீடு. ஓஹோ. ஆனா அந்த நிலத்தை அப்படியே ஒரு வாட்ச்மேன் பொறுப்புல விட்டுட்டு மெட்ராஸ்லயே இருந்தாங்க. அங்க யாரும் வர்றதே இல்லை. மண்ணில் இருந்து லாபம் கூட அந்த வாட்ச்மேனே எடுத்துட்டு இருந்தான். அதான் வித்துடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நிலத்தை வாங்கறதுக்கு ஆள் தேடினேன். நிலம் 10-15 கோடிக்கு போவோம். 50 கோடி ரூபாய் கொடுத்து நிலத்தை வாங்கணும்னா அரசியல்வாதி வாங்கணும். அவனுங்க கிட்ட பைசாவை வாங்குறது கஷ்டம். அதனால கேரளால ஆள் உண்டான்னு விசாரிச்சேன். சரி என்றேன். ஏன் இதையெல்லாம் என்னிடம் சொல்கிறார் என எண்ணிக்கொண்டேன். அதை வாங்க வந்தவர் ஒரு கேரளாக்காரர், கிறிஸ்துவர். ஜார்ஜ் தாமஸ் வடக்கேடன்னு பேரு. துபாயில கடை வச்சிருந்தவர். ஊருக்கு வந்துட்டாரு. அவர் பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டாரு, பார்க்க ஆள் இல்லாத நிலம்னு. 4 கோடிக்கு மேல ஒரு பைசா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சண்முகலிங்கம் நல்லா சொல்லி பார்த்தாரு. ஆனா கேரளாக்காரனுங்க நேக்கு தெரிஞ்சவனுங்க. ஒத்த வேலை 4 கோடி கொடுத்தா கொடு, இல்லைன்னா போன்ட்டானுங்க. நான் கொதிச்சு போயிட்டேன். 4 கோடிக்கு 147 ஏக்கர் பண்ணைனா அது வியாபாரம் இல்லைங்க, தானம் கொடுக்கறது. ஆனா சண்முகலிங்கம் சட்டுன்னு 4 கோடினாலும் பரவாயில்ல, முடிச்சிருன்னு சொன்னாரு. சரி, இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நான் இப்போ ஆடிட்டிங் எல்லாம் பண்றதில்ல. ஒரு ஓரமா சொல்லிட்டே வந்துடுறேன் சார், இல்லைன்னா புரியாது. பேச்செல்லாம் முடிஞ்சு அட்வான்ஸ் கை மாறியாச்சு. பதிவுக்கு நாள் குறிச்சாச்சு. அந்நேரத்துல ஒரு ஆக்சிடெண்ட். ஜார்ஜ் தாமஸோட மூத்த பையன் கார்லேயே இடுக்கியில இருந்து தொடுபுழா வர்றப்ப கார் மலை பள்ளத்துல விழுந்துட்டுது. அப்படியே போயிட்டான். உடம்பு எடுக்கவே 4 நாள் ஆச்சு. ஜார்ஜ் தாமஸ் ஒடிஞ்சு போயிட்டார். 3 மாசம் பொறுத்து நான் போய் நிலத்தை வாங்குறீங்களான்னு கேட்டேன். இல்லை, ஏதாவது ஜோசியங்கிட்ட கேட்டுட்டு செய்வோன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அல்லிமங்கலம் நம்பூதிரி கிட்ட கூட்டிட்டு போனேன். கேட்டிருப்பீங்க, மாவேலி கரையில் ரொம்ப புராதனமான ஜோசிய குடும்பம் அவங்க. எனக்கும் அவரை தெரியாது. அவங்களே விசாரிச்சுட்டு அவர் நல்ல ஞானம் உள்ள ஜோசியர்னு சொன்னாங்க. என்னைய கூட்டிட்டு போக சொன்னாங்க. சார், இப்போ மாறி இருக்கு. நானும் ஜார்ஜ் தாமஸும் அவரோட வீட்டுக்காரமாவும் ஜோசியர் முன்னால உட்கார்றோம். ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்க்குறார். இப்படி குடும்பத்திலே ஒரு துக்கம்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள கையை காட்டி, பையன் போயிட்டான்ல அப்படின்னு கேட்டார். ஜாதகத்தை பார்த்து மடிச்சு வச்சுட்டு, ஒரு மகா பாப தோஷம் தேடி வந்திருக்கு, ஆர்ஜித தோஷம். நீங்க செஞ்சதில்ல, வேற எங்கிருந்தோ வந்து ஒட்டி இருக்குன்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை. அது எப்படின்னு ஜார்ஜ் தாமஸ் கேட்டார். ஜோசியர் மறுபடியும் பார்த்துட்டு, வீடு ஏதாவது புதுசா வாங்குனீங்களா அப்படின்னார். இல்லைன்னு ஜார்ஜ் தாமஸ் சொன்னார். இல்லை, வேற ஏதாவது நகை சொத்து அப்படின்னு கேட்டார். இவர் கொஞ்சம் பம்மி,
நான் ஒரு நிலத்த வாங்கலான்னு அட்வான்ஸ் பண்ணினேன். அத செஞ்ச நாளிலிருந்தே மனசுல ஒரு மாதிரி ஒரு அலமோதலா இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார். ஜோசியர், கனவுகள் வந்துச்சோ அப்படின்னு கேட்டார். ஆமான்னு இவர் சொன்னார். என்ன கனவு அப்படின்னு ஜோசியர் கேட்டார். ஒரு வயசான கிழவர் ஒரு பெரிய கிணத்துக்குள்ள ஆழத்துல இருந்து அழுதுட்டு இருக்கார். நான் மேல நின்னு பார்த்துட்டு இருக்கேன்னு ஜார்ஜ் தாமஸ் சொன்னார். வேறன்னு ஜோசியர் கேட்டார். வேற கிடையாது, இந்த ஒரே கனவுதான். நம்பூதிரி அவருக்கு வீட்டுக்காரம்மாவை பார்த்து உங்களுக்குமான்னு கேட்டார். யாரோ வந்து கதவை தட்டி அழுதுட்டே நிக்கிற மாதிரி கனவு, அது மட்டும்தான். ஆனா 10 தடவைக்கு மேல வந்துட்டுதுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. நம்பூதிரி நிலம் எங்க, யாரோடதுன்னு கேட்டார். நான் எல்லாத்தையும் விவரமா சொன்னேன். நிலத்து மேல பெரிய சாபம் கிடக்கு, அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். போனது போகட்டும், அட்வான்ஸா விட்டுருங்க. மிஞ்சின குடும்பம் லாபம்னு இருக்கட்டும், கூடுதலா சாபம் தேடி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கீழே வச்சிட்டார் நம்பூதிரி. கும்பிட்டு கிளம்புனப்ப அந்த அம்மா அழுதுட்டு கை கூப்பி, சரி சாமி, இதுக்கு என் பையன் ஏன் போகணும்னு கேட்டார். பாவம்னா மோசமான ஒட்டுவா ரொட்டி, அது அப்படிதான். ஒரு வாய் சோத்துல கூட ஏறி நம்மகிட்ட வந்துடும். அதான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லி இருக்குன்னு அவர் சொன்னார். இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சே சாமின்னு அந்த அம்மா அழுதுச்சு. எல்லாத்துக்கும் ஜோசியன் ஒரு பதிலத்தாமா சொல்ல முடியும், எல்லாம் விதியோட கணக்குன்னு சொல்லி அவர் கும்பிட்டார். வெளியே வந்ததும் ஜார்ஜ் தாமஸ் என்கிட்ட, எல்லாம் அப்படியே போகட்டும், ஏன் அட்வான்ஸ் வேண்டாம்னாரு. நான் சொல்லி பார்த்தேன், பரிகாரங்கள் பண்ணலான்னு பேசினேன். அவர் ஒத்துக்கல. மனசு விட்டு போனேன். மெட்ராஸ் போய் ஷண்முலிகம் சார்கிட்ட இப்படி ஆயிடுச்சே சார்னு சொன்னேன். அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடுறேன், அவர் பைசா நமக்கு எதுக்குன்னாரு. அப்போ சட்டுன்னு அவரோட மனைவி அழுதுட்டே வெளியே ஓடி வந்து என்கிட்ட, அந்த நம்பூதிரியை பார்க்கணுங்க, எங்கள் குடும்பத்துலேயும் பெரிய பெரிய நாசமெல்லாம் நடந்துட்டுருக்கு, எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான். தலையில் அரைஞ்சு கதறி அழுதுட்டே விழுந்துட்டா. நான் அவங்கள நம்பூதிரிக்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். இவங்க ஜாதகத்தை பார்த்ததுமே அப்படியே கீழே போட்டுட்டார். குல சாபம் துரத்துது, அழிச்சிட்டு தான் போகும், அள்ளி அள்ளி வச்சாலும் அடங்காத நெருப்புன்னு சொல்லிட்டாரு. இவங்க கதறி அழுதுகிட்டே இவங்க குடும்பத்தை பற்றி சொன்னாங்க. அப்பதான் எனக்கும் எல்லாம் தெரிஞ்சது. எனக்கு ஓரளவு பிடி கிடைச்சது. ஆனால் பேசாமல் இருந்தேன். அழகிய நம்பியா பிள்ளை குடும்பம் சார். பெரியவர் அப்போ கேஸில் மாட்டினப்ப இவர் தான் கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். என்றேன். அப்போ சம்பாரிச்சது தான் அந்த பணத்தை வச்சு அந்த நிலத்தை வாங்கியிருக்கார். அவரோட குடும்பமே அதை வச்சு தான் மேலே வந்திருக்காங்க. நான் தலையசைத்தேன். அழகிய நம்பியா பிள்ளைக்கு 3 பிள்ளைக. மூத்தவர் சுப்பிரமணியம், 2வது பொண்ணு மீனாட்சின்னு, கடைசியாக இவர் சண்முகலிங்கம். சுப்பிரமணியம் போயிட்டாரு. என்ஜினியராக இருந்தவர் மாடியில் இருந்து விழுந்துட்டாரு. அவருக்கு ஒரே மகன், அவனும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். அவனுங்க பொஞ்சாத்தி ஒத்த பையனோட தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டுது. 3 வருஷம் முன்னாடி அந்த பையனும் தவறிட்டான். செம்பரவாக்கம் ஏரிக்கு குளிக்க போனவன் சேத்துல சிக்கிக்கிட்டான். இப்போ அந்த அம்மா மட்டும் எங்கேயோ ராஜபாளையத்தில் இருக்கு. அந்த வம்சமே அழிஞ்சாச்சு. அழகிய நம்பியா பிள்ளைக மகள் மீனாட்சியும் இப்போ இல்லை. அவங்களோட 2 பையன்களும் தவறியாச்சு. 2 பேருக்குமே சட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவங்க குடும்பத்துலேயும் 4 சாவு. 3 பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி கிடையாது. அந்த குடும்பமே அப்படியே இழவடிச்சு போய் திருவண்ணாமலையிலேயே கிடக்கு. அப்படியா? ஆமாம் சார். சண்முகலிங்கம் சார் ஆடிட்டர். 2 பையன், 1 பொண்ணு. பொண்ணு 4 வருஷம் முன்னாடி பிரசவத்தில் போயிட்டா. மூத்த மகனுக்கு போன வருஷம் ஒரு ஆக்சிடெண்ட், படுத்த படுக்கையாக இருக்கான். அவர் சொல்லுவார், 3 மாதத்துக்கு ஒரு கெட்ட செய்தி வந்துட்டே இருக்குன்னு. வாழ்நாள் முழுக்க அப்படித்தான். இவர் 20 வயசுல இருந்தே மாத்திரை போட்டுட்டு தான் தூங்கிட்டு இருக்காரு. என் கையை பிடிச்சிக்கிட்டு, நான் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது, என் வம்சம் அழிஞ்சிருச்சு, மற்ற பேராவது தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டாரு. இப்போ என்ன பண்ணணும் என்றேன். சார், அவங்க செய்யாத பூஜை இல்லை, போகாத கோயில் இல்லை, கோடிக்கணக்கில் தான தர்மம் பண்ணியிருக்காங்க, பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை என்றார் பரமசிவம். அவங்க அப்பா அழகிய நம்பியா பிள்ளை 70 வயசுலேயே போனார். ஃபிஸ்சுலான்னு ஒரு சீக்கு, பீ ஒளியிட்டே இருக்கும். அப்பதான் எல்லாத்தையும் சொல்லி அழுதுருக்காரு. 17 வருஷமா கழுவிலே ஏற்றி உட்கார வச்சிருக்குடா
ஆண்டவன் என்ன கழுவிலே ஏத்திட்டான்டா அப்படின்னு சொல்லி கதறியிருக்காரு. நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள தலையை கவிழ்ந்து அமர்ந்திருந்தேன். பற்களை இறுக கடித்திருந்தேன். எல்லாம் செஞ்சது அவரு. ஒப்பரம் நின்னது 2 வாட்ச்மேன் ஸ்டாஃபு. அந்த ஆளுகளும் இப்ப மொத்தமா நாசமா போயிட்டாங்க. அழகிய நம்பியா பிள்ளை மாட்டிக்கிட்டதும் ஒன்னும் தெரியாத பெரியவர் கை காட்டி விட்டுட்டார். வக்கீல் முதல் எல்லாருக்கும் பணத்தை அள்ளி இறக்கி தப்பிச்சிட்டார். ஆனா ஆண்டவன் கிட்ட இருந்து தப்ப முடியல. நான், சரி இப்ப அதெல்லாம் எதுக்கு என்றேன். அவங்க இவ்வளவு நாள் பெரியவர் போயிட்டார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அங்க இங்க விசாரிச்சப்ப அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் இருப்பார்னு எப்படி எதிர்பார்க்கறது? சோசியர் தான் பிராயச்சித்தம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களால் அழிஞ்சவங்க உங்க மேல போட்ட சாபம் அப்படியே இருக்கு. அங்க போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அவங்க மன்னிச்சாதான் விடுதலைன்னு சொன்னார். அந்த தலைமுறையே இப்ப இல்லையேன்னு சண்முகலிங்கம் சொன்னார். அப்ப அவங்க வாரிசுக இருப்பாக. அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அவங்க மனசார மன்னிச்சா அவங்களோட பூர்வீகர்கள் மன்னிச்ச மாதிரி தான்னு நம்பூதிரி சொன்னார். அப்ப பெரியவர் உசுரோட இருக்கிறது தெரியாது. நான் பொதுவா அவரை பத்தி தேடினேன். வாரிசுங்களையாவது கண்டுபிடிக்கலான்னு நினைச்சேன். நீலமாணிக்கம் புறத்துல யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நாகர்கோயில்ல பார்வதிபுரம் அக்ரஹாரம் போனேன். அங்க ஒரு தகவலும் இல்லை. பல இடங்கள்ல தேடினேன். அட்ரஸை ஒரு வழியா கண்டுபிடிச்சு இங்க வந்தேன். அட்ரஸ் ஜெயிலையே கிடைக்குமே என்றேன். ஆமாம் சார், அங்கே தான் கிடைச்சது. ஆனால் அது கொச்சி அட்ரஸ். அங்கே போய் விசாரித்து அங்கேருந்து உங்கள் பழைய ஆஃபீஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சேன். உங்கள் பென்ஷன் இங்கே திருவனந்தபுரம் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கறதா சொன்னாங்க. அங்கே போய் இந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சேன். அதுக்கு நீங்கள் எதுக்கு மெனக்கடணும்? எனக்கு உண்டான செலவும் கூடுதலாக கமிஷனும் தர்றதா சொன்னாங்க. நம்ம தொழில் அல்லவா? சரி, இப்போ என்ன பண்ணணும் என்றேன். பெரியவர் இப்போ உசுரோடு இருக்காருன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க வந்து பெரியவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் சற்று நேரம் யோசித்து கொண்டிருந்து விட்டு எழுந்து வாங்க என்றேன். உள்ளே வாங்க, அப்பாவை பாருங்க. அவர் என்னுடன் வந்தார். அவர் எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு மன ஆறுதலுக்கு. அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. பயந்து பயந்து 2 தலைமுறையாக செத்துட்டு இருக்காங்க. வந்து காலில் விழட்டும். என்ன சடங்கு செய்யணுமோ செய்யட்டும். நான் இதை தொழிலாக மட்டும் பார்க்கல, மனுஷ வாழ்க்கை இல்லையா? அப்படி தலைமுறை தலைமுறையா உமுத்தி மாதிரி நீறி அழியறதுன்னா அது பெரிய கொடுமை. நான் அவரை உள்ளறைக்கு கொண்டு சென்றேன். மைய வீட்டிலிருந்து தள்ளி இருந்த அறை. டெட்டாலும் சிறுநீரும் கலந்த அந்த வாடை எனக்கு எப்போதுமே குமட்டலை உருவாக்குவது. அப்பா கட்டிலில் எழுந்து அமர்ந்து ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தார். மிகவும் களைத்து போயிருந்தார். நானே அவரை பார்த்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிறது. அவர் என் வீட்டிலேயே தனியாகத்தான் இருந்தார். ஜான் என்ற ஆண் நர்ஸ் தினமும் வந்து கூடவே இருந்து அவருக்கு தேவையானதை செய்துவிட்டு சாயங்காலம் சென்று விடுவான். அவனை நான் பார்த்தே பல நாட்கள் ஆகின்றன. இரவில் அவருடன் ஒரு வேலைக்கார கிழவி தங்குவாள். அப்பா பெரும்பாலும் இரவில் ஆழ்ந்து தூங்குவார். அப்பாவின் முகத்தை நான் ஏறிட்டு பார்த்தே பல ஆண்டுகள் ஆகின்றன என்று உணர்ந்தேன். ஒரு கணம் அவரை பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொள்வது என் வழக்கம். அவர் எனக்கு அளிக்கும் பதற்றம் ஏனென்றே தெரியாதது. நான் அவரை பற்றி நினைப்பதையே தவிர்த்தேன். இளமை நாளிலிருந்தே அப்படித்தான். வீட்டுக்குள் கூடவே 30 ஆண்டுகளாக இருக்கும் ஒருவரை என்னால் மறக்க முடிந்தது அவ்வாறுதான். மறக்க முடிந்தமையால்தான் நான் உயிருடன் இருக்கின்றேன். அப்பாவின் முகம் ஒடுங்கி நீண்டு உருமாறி இருந்தது. கன்ன எலும்புகள் உந்தி வெந்து கருகியது போல் தோன்றிய முகத்தோலுக்குள் புடைத்திருந்தன. பெரிய கழுகு மூக்கு முகத்தசை வற்றி தழைத்ததனால் மேலும் புடைத்திருந்தது. மூக்குத்துளை நிறைய நரைத்த மயிர்கற்றை. உதடுகளே இல்லை. கண்களில் வெண்விழிகள் கலங்கி சிவப்போடு இருந்தன. கருவிழிகள் நரைத்திருந்தன. அவர் கண்கள் 2 சீழ்பிடித்த புண்கள் போல் இருப்பதாக எனக்கு எப்போதும் தோன்றும். அந்நினைப்பை உந்தி விலக்கிக் கொள்வேன். அவர் உடல் மிகவும் குறுகிவிட்டது. கைகளில் தசைகள் வற்றி நரம்புகள் இழுத்து கொண்டு வலிப்பு வந்து அப்படியே உறைந்து விட்டவர் போல் இருந்தார். ஒரு மெழுகுச் சிலை உருகி உருமாறியது போல. தோலிலும் ஒரு மெழுகுத்தன்மை. கால்கள் வீங்கி பளபளவென்றிருந்தன. அவர் கைகள் நடுங்கிக் கொண்டே இருக்கும். அவரால் எந்த பொருளையும் கையால் எடுக்க முடியாது. தண்ணீர் கூட எவரேனும் ஊட்ட வேண்டும், அல்லது குழாய் பொருத்தப்பட்ட ஃப்ளாஸ்க் வேண்டும்.
அப்பா கைகளை தன் இரு தொடைகளுக்குள் அடியிலும் வைத்து அழுத்தி பிடித்திருந்தார். முழங்கைகள் துள்ளி நடுங்கிக் கொண்டிருந்தன. காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்த அப்பா என்னையே அடையாளம் காணவில்லை என்று தோன்றியது. இவா யாரு என்று என்னிடம் கேட்டார். உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கா என்றேன். அவருக்கு என்னை தெரிகிறது. டேய், குருவி வர்றதுடா உள்ளார, அடைக்காலம் குருவி இங்க உள்ளார வந்து என்று அப்பா சுட்டி காட்டினார். இவா யாரு? அப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கா. கோயில் காரியமா? பூசைக்குன்னா ராமு கிட்ட பேசிடுங்கோ என்றார் அப்பா. அப்பா, இவர் உங்க கேஸ பத்தி விசாரிக்க வந்திருக்கா. அப்பா திரும்பி பார்த்து புன்னகைத்தார். 76 தெஃப்ட் கேஸ் தானே? நீலமாணிக்கப்புறம் தெஃப்ட் கேஸு. இவா அதுல யாரு? தெரிஞ்சவா என்றேன். அதை பத்தி விசாரிச்சுட்டு போலாம்னு வந்திருக்கா. அப்பா, உட்காருங்கோ சொல்றேன் என்றார். அது அந்த காலத்திலேயே பிரமாதமான கேஸு. பத்திரிக்கையிலே ஏகப்பட்ட நியூஸ் போட்டுருந்தா. இப்பெல்லாம் மறந்துட்டா. இங்க நீலமாணிக்கபுரம் கோயில்ல நடந்த பெரிய திருட்டு. பூசாரியா இருந்தவர் முத்தாலத்து சங்கரம் போற்றின்னு ஒருத்தர். நல்ல மனுஷர். ஒரு வம்புக்கும் போக மாட்டார். பெருசா அறிவும் கிடையாதுன்னு வைங்கோ. பரமசிவம் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். நான் கண்களால் மேலே கேளுங்கள் என்று குறிப்பு காட்டினேன். முத்தாலத்து சங்கரம் போற்றின்னு சொன்னேன்ல, அவர் ஊர்லேயே எல்லாருக்கும் வேண்டப்பட்டவர். ஜோசியமும் பாப்பார். வீட்டிலேயே ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா ஒரு வேளை தான் வீட்டில் சமையல். வெறும் சோறு இல்லைன்னா மரச்சி கிழங்கு, அதுவும் அப்பப்போ இல்லாமல் ஆயிரும். ராத்திரியில் அப்படியே பழையாத்தாங்கிற ஓரமாக போய் பேய் பூசணிக்காவை பறிச்சிட்டு வருவார். அது நஞ்சு. சிலதில் நஞ்சு கூடி போய் ஆளையே கொன்னுரும். பசுவுக்கே கொடுக்க மாட்டான். இவர் அதை வேக வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. அதை விட நஞ்சு காட்டுச்சேம்பு, அதையும் கொடுப்பாரு. அதெல்லாம் பட்னி தலைக்கு மேலே ஏறினா செய்யக்கூடியது. அப்பெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே முக்காவாசி கோயில்களில் அறநிலையத்துறையோட இணைக்கலை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து வந்த கோயிலெல்லாம் ஒரு தனி நிர்வாகம். இணைக்கப்படாத திருக்கோயில்னு பேர் வச்சிருப்பா. அறநிலைத்துறையிலேயே ஒழுங்காக சம்பளம் இல்லை. இணைக்கப்படாத கோயிலில் சம்பளம் கிடைச்சா ஆச்சு, இல்லைன்னா இல்லை. என்ன பண்ணுவா சொல்லுங்கோ? ஊர்லேயே எவனாம் பூசை காரியம்னு கூப்பிட்டா எட்டனா 1 ரூபா கொடுத்தா உண்டு. பட்டினி தான் வாழ்க்கைன்னு வைங்கோ. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் சங்கரன் போற்றியத்தை பற்றி என்றேன். அவரு தான். அப்போ எவனோ வந்திருக்கான், ஆசை காட்டியிருக்கான். கோயிலையே 4-5 பஞ்சலோக சிலை உண்டு, உற்சவமூர்த்திகள். சாமிக்கு ஒரு 200 பவுன் நகையும் உண்டு. இவரோ பட்னி. இவருக்கு அப்பா வேற படுத்த படுக்க. அவர் ஒரு காலத்தில் பெரிய தந்திரி. மகாராஜாவே கூப்பிட்டு அனுப்பி கும்பிட்ட ஆள். எல்லாம் போச்சு. நாடு நிலமை மாறியாச்சு. கோயில் நிலத்தை வச்சிருந்த நாயரும் வெள்ளாளனும் சேர்ந்து நம்பூதிரியும் போத்தியும் தான் அயோக்கியன்னு சொல்லி நம்ப வச்சிட்டான். மரியாதை போச்சு, வருமானம் போச்சு, பிச்சைக்கார வாழ்க்கையாச்சு. சரி, எல்லாம் பகவானோட ஹிதம். என்ன சொல்றீங்க? ஜான் வந்து நின்றான். அப்பா அவனை யாரோ என்பது போல் சற்று நேரம் கூர்ந்து பார்த்தார். பிறகு என்னிடம் சொல்லத் தொடங்கினார். நான் சொன்ன இந்த சங்கரன் போற்றிக்கு 4-5 பிள்ளைங்க. அதில் 3 பொண்ணு. 1 வளர்ந்து கல்யாணத்துக்கு நின்றுட்டு இருந்தது. 2வது பையன் 11ஆம் கிளாஸு படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கும் ஒரு சாஸ்தா கோயிலில் பூசை வேலை உண்டு. படிக்காசு மட்டும்தான். கீழே மறுபடியும் 3 பொன் குழந்தைகள். 7 ஜென்ம சாபம் போல பட்டினி சுற்றி நின்றுட்டு இருந்தது. எப்படியோ கையை சாமி சிலைய மேலே வச்சுட்டாரு. முதல்ல நகைகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அங்கங்கே சேர்த்து வச்சிட்டாரு. பிறகு சிலைகளை எடுத்து விற்றுருக்காரு. எப்படி எடுத்தாரு, எப்படி விற்றாரு எல்லாம் போலீஸ் விசாரித்து பிடிச்சிட்டாங்க. கோர்ட்டில் புட்டு வச்சிட்டாங்க. அவருக்கு 10 வருஷம் ஜெயிலு. சாமி பாவம் விட்டுருமா? பிரம்மஹத்தை மாதிரி வந்துரு பிடிச்சு கொடுமல. அப்பா மீண்டும் புன்னகைத்தார். எதையோ ரகசியமாக தெரிந்து கொண்டு தந்திரமாக புன்னகைப்பது போல் இருந்தது. நான் அப்போது சுசீந்திரம் உட்பட 8 கோயிலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நான் தான் திருட்ட கையும் களவுமா பிடிச்சவன். பாதி எவிடன்ஸ்
நான் கொடுத்தது தான்னு வைங்கோ, கோர்ட்டுலேயே பனிஷ் பண்ணிட்டாங்க. தப்பு செஞ்சா தலையை கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்க? பெருமாள் சொத்துல கையை வச்சா அவன் விடுவானா? கருடன் வந்து கொத்திண்டு போயிடாது? நான் ஆமா என்றேன். பரமசிவன் திகிலுடன் என்னை பார்த்தார். அப்பா தலையை ஆட்டி சிரித்து, பாவம், ஜெயிலேயே நரக வேதனைப்பட்டான். கைதிகளோட அடி வாங்காத நாள் கிடையாது. அது பின்ன அடிக்காம விடுவானுகளா? இவர் செஞ்சது அப்படி இல்லை. கும்பிடுற சாமியை எடுத்து வித்தா விட்டுருவானுகளா என்றார் அப்பா. டேய், தண்ணியை கொடுடா. ஜான் தண்ணீர் எடுத்து கொடுக்க அப்பா அதை தலை குனிந்து அமர்ந்து மிக மெல்ல உறிஞ்சினார். பரமசிவம் மிக மெல்ல சார் என்றார். சொல்லுங்க, முத்தாலத்து சங்கரம் போத்திங்கிறவர் இவர்தான் என்றேன். இப்போ இவர் தன்னை வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கார். அப்பா, ஏண்டா குருவி எல்லாம் உள்ள வருதே, சன்னலை பூட்டி வைன்னு சொன்னா அவன் கேட்கறதில்ல என்றார். நான் போலாமா என்றேன். சரி சார் என்றார் பரமசிவம். நாங்கள் கூடத்துக்கு வந்தோம். பார்த்தீங்கள்ல என்றேன். என்ன சார் இது என்றார் பரமசிவம். அவர் கொஞ்சம் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஜெயிலேயே இப்படி ஆயிட்டார். இப்போ அவர் சங்கரன் போற்றி இல்லை, வேற யாரோ என்றேன். 77 உள்ளே போனார். 88 தான் வெளியே வந்தார். 10 வருஷம் ஜெயில் தண்டனை. ஆனால் 11 வருஷம் உள்ளே இருந்தார். விசாரணை கைதியாக இருந்ததை எல்லாம் சேர்த்தா 12 வருஷத்துக்கு மேலே. அதாவது ஒரு முழு ஆயுள் தண்டனை. நடுத்தெருவில் ரெட்டை கொலை பண்ணியவன் எல்லாம் நேரு பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள்னு 5 வருஷத்துலேயே வெளியே போயிட்டே இருந்தான். இவர் பரோல் கூட இல்லாமல் உள்ளேயே இருந்தார். ஏன் சார் என்ற போது பரமசிவம் அழுது விட்டார். எல்லாத்துக்கும் ஆள் வேணும்ல. அரசியல் ஆள் வேணும், சர்க்காரில் ஆள் வேணும். எங்களுக்கு யார் இருக்கா? பிராமணன், அதுலேயும் துளு போத்தி. இந்த ஊரில் நாங்கள் மொத்தமாக 400 பேர் கூட இல்லை. டெமோக்ரஸியில் நம்பர் தானே சக்தி. விசாரணை எப்படி நடந்தது? 6 மாதம் சரசரன்னு நடந்து அப்படியே தீர்ப்பு. அப்பீல் கிடையாது, நேராக ஜெயில். அப்பாவுக்காக வாதாட கோர்ட்டே நியமித்த இலவச வக்கீல். அவர் 26 வயசான ஒன்றும் தெரியாத பையன். அவன் பாதி நாள் கோர்ட்டுக்கே வரல. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அதோட மொத்த சமூகத்திலையும் இருந்த பிராமண வெறுப்பு. ஆஹா, கோயிலையே பூசாரி திருடிட்டார்னு மொத்த ஊரே கொண்டாடிச்சு. பத்திரிகைகளில் செய்தி மேலே செய்தி. அப்போ நாகர்கோயிலுக்கு வந்த ஒரு பெரிய அரசியல்வாதி இந்த விஷயத்தை பற்றி மட்டும் மேடையில் 1.5 மணி நேரம் நக்கலும் நையாண்டியுமாக பேசியிருக்கார். மக்களுக்கு ஒரு பலி தேவைப்பட்டது. வெள்ளாட்டை தானே இழுத்து வந்து பலி கொடுப்பாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த நாட்டில் கோயில் சொத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கையை வைக்காத குடும்பங்கள் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு அது கொஞ்சம் உறுத்தும். அதனால் எல்லாருமா சேர்ந்து அப்பாவை பலிக்கல்லில் ஏற்றுனாங்க. நீதி நியாயம்னு எல்லாமே சமூகத்தில் பொதுவாக தீர்மானிக்கிறது தான். சமூகம் இதுதான் நீதின்னு எதை முடிவு செஞ்சாலும் அதுதான் நீதி. அவ்வளவுதான். நான் அப்போ 11ஆம் கிளாஸ் முடித்து சும்மா நின்னேன். நாங்கள் தங்கியிருந்த வீடு கோயிலுக்கு சொந்தம். போலீஸ் பிடிச்சதுமே ஊர்க்காரங்க கல்லால் அடிக்காத குறையாக துரத்தி விட்டாங்க. எந்திரிக்க முடியாத தாத்தாவை தூக்கி ஒத்தக்கால வண்டியில் போட்டுக்கிட்டு புலியூர் குறிச்சி போனோம். அங்கே சித்தப்பா கையெடுத்து கும்பிட்டு போயிடுங்க, என் பொழப்பு அழிக்காதீங்கன்னாரு. அப்படியே திருவட்டார் போனோம். பெரியப்பா வந்து ஆற்றூரிலேயே வழிமறித்து ஊருக்குள்ளே நுழையாதீங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நாசமாக்காதீங்கன்னாரு. அப்படியே திரும்பி போகிறப்ப பார்த்தா தாத்தா உடம்பு குளுந்து கிடக்கு. அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன். அம்மா வண்டிக்காரங்கிட்ட சொல்லி கும்பிட்டு அழுதா. அவன் எந்திரிச்சு அவ கன்னத்திலே அரைஞ்சான். 16 வயசு பையன்னா பார்த்துக்கிட்டு நின்னேன். பக்கத்தில் 18 வயசு அக்கா, 3 தங்கச்சிக. அப்புறம் எப்படி சமாளித்தோம்? அதை பெத்த மகன் நான் என் நாக்கால் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த பாழா போனவளை நினச்சி மனசால கும்பிடணும். அவனே அந்த உடம்பை உண்ணாமலை கடை பக்கம் காட்டுக்குள்ள ஒரு சுடுகாட்டில் ஆளை பிடிச்சு பணம் கொடுத்து எரிக்க வச்சான். நான் கொள்ளி வச்சேன். அவனே வண்டியில் எங்களை கொண்டு போய் மார்த்தாண்டத்தில் விட்டுட்டு போயிட்டான். திருவனந்தபுரம் வர பஸ் டிக்கெட்டுக்கு பணமும் தந்தான். திருவனந்தபுரத்தில் போய் ஒரு மடத்தோட திண்ணையில் 8 நாள் இருந்தோம். அப்புறம் ஒரு ஓட்டலில் வேலைக்கு சேர்ந்தோம். அந்த ஓட்டல் ஓனருக்கு கீப்பா தான் எங்கள் அம்மா இருந்தா. அப்புறம் என்ன, ஒரு வருஷம் அந்த ஓட்டலே தான் தட்டு தூக்கினேன். பிறகு தான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைச்சது. 11ஆம் கிளாஸ் மார்க் அடிப்படையில்.
நானே படித்தேன், ஆடிட்டர் ஆனேன். அக்காவுக்கு 29 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சேன். தங்கச்சிகளை கட்டி கொடுத்தேன். நடுவில் இவரை வந்து பார்க்க எங்களால் முடியல. உண்மையை சொல்லணும்னா அந்த தொடர்பையே மறந்துட்டேன். கஷ்டப்பட்டு மறந்துட்டேன். செத்தாச்சுன்னே நினச்சிக்கிட்டேன். இவரை பாளையங்கோட்டையில் இருந்து வேலூருக்கு மாற்றினாங்க. 10 வருஷம், மறுபடியும் 1 வருஷம். விடுதலை பண்ணுறதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ். வர்றப்ப இப்படி வந்தார். இப்போ அவர் சங்கரன் போற்றி இல்லை, வேற யாரோ. சங்கரன் போற்றி திருடினார். அதனாலே அவரை ஜெயிலில் போட்டுட்டாங்க. அவருக்கு அதெல்லாம் வேண்டியதுதான்னு இவரே நினச்சிட்டார். என்கிட்ட வந்த பிறகு 10-15 டாக்டர்கள் கிட்ட காட்டியிருக்கோம். எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான். மனசு போட்ட அந்த வேஷத்தினால தான் இவர் ஆள் தப்பிச்சிட்டார். சங்கரன் போற்றி வேற ஆளுன்னு நினச்சார். அவரை வெறுக்கிறதுக்கு பழகிட்டார். அப்போ சங்கரன் போற்றிய ஜெயிலையே போட்டதும் அடி அடின்னு அடித்ததும் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத என்னென்னமோ செஞ்சு சீரழிச்சதும் நியாயந்தானே. சங்கரன் போற்றி திருடலை. திருடினது அழகிய நம்பியா பிள்ளை. அது தெரியாத யாரும் கிடையாது. அத்தனை சாட்சிகளுக்கும் தெரியும். நீதிபதிக்கு ரொம்ப நல்லா தெரியும். தர்மம் செத்து போச்சுன்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு ஆயிடும். பிறந்த நாள் முதல் கடவுளை நம்பி வாழ்ந்தவர் அப்பா எப்படி கடவுளை விட்டுருவார்? விட்டுட்டு எப்படி ஜெயிலில் இருப்பார்? மனசு கொதிச்சே செத்திருப்பார். அதனால் சங்கரன் போற்றிய அப்படியே விட்டுட்டார். சங்கரன் போற்றி திருடர், அதனால் ஜெயிலில் கிடக்கார். அப்போ கடவுள் இருக்காரு, அவர் நியாயத்தை நடத்துகிறாருன்னு தானே அர்த்தம். அதை பிடிச்சிக்கிட்டு வாழறார். 32 வருஷமாக இவர் இருக்கார். சங்கரன் போற்றி இல்லை. இல்லை, இப்போ வேற என்னமோ சொன்னார். என்ன என்றேன். இல்லை, தான் தான் சுசீந்திரம் உட்பட 8 கோயிலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நான் தான் திருட்ட கையும் களவுமாக பிடிச்சவர்னு சொன்னார் என்றார் பரமசிவம். ஆமாம் என்றேன். அதை நான் கவனிக்கல. எனக்கு படபடப்பாக இருந்தது. அப்போ அவர் தன்னை அழகிய நம்பியா பிள்ளைன்னு நினச்சிட்ருக்கார் என்றேன். அத்தனை நாள் எப்படி அதை கவனிக்காமல் இருந்தேன்? ஆமாம் என்று பரமசிவம் சொன்னார். நான் பெருமூச்சு விட்டேன். பாருங்க, இப்படி இருக்காரு. இப்போ அழகிய நம்பியா பிள்ளையோட பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தா அவருக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும்? அவர் மன்னிப்பு கொடுக்க வேண்டியதில்லை என்று பரமசிவம் சொன்னார். நான் கூட்டிகிட்டு வரேன். அவர் குடும்பத்தோடு இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவங்களுக்காக. எங்கேயோ சாமின்னு ஒன்று இருந்தா அதுக்காக. ஆனா என்று நான் தயங்கினேன். அவர் ஜெயிலில் இருந்ததெல்லாம் என்னோட மகனுக்கோ மகளுக்கோ தெரியாது. அவங்க பிள்ளைங்களுக்கும் தெரியாது. இங்கே அவங்க வந்தால் பிரச்சனை ஆயிடும். அப்போ எங்கேயாவது கூட்டிகிட்டு வாங்க என்றார் பரமசிவம். அவரை வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது என்று நான் சொன்னேன். சரி, அவங்க அடுத்த வாரம் ஒரு கல்யாணத்துக்கு மட்டாஞ்சேரிக்கு போவாங்க. வீட்டில் நானும் அப்பாவும் மட்டும்தான் இருப்போம். அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன். அப்பா வந்துட்டு போக சொல்லுங்க. சரி. ஆனால் ஜோசியம் சொன்னால், பூசாரி சொன்னான்னு பூஜை சடங்கு பரிகாரம்னு ஒன்றும் செய்ய முடியாது. வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம். அவரால் ஒன்றும் புரிஞ்சிட முடியாது என்றேன். அவங்க திருப்திக்காக வேணும்னா பார்த்துட்டு போகலாம். சரி என்று பரமசிவம் எழுந்து கும்பிட்டார். ரொம்ப உபகாரம், நான் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். அவர் போன பிறகு நான் அப்பா இருக்கும் நிலையை முழுக்க முழுக்க உணர்ந்தேன். அவர் தன்னை அழகிய நம்பியா பிள்ளையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது சங்கரன் போற்றியிடமிருந்து விலகிக் கொள்வதற்காக மட்டுமா? அழகிய நம்பியா பிள்ளையாக அவர் ஏன் மாற வேண்டும்? அழகிய நம்பியா பிள்ளைதான் திருடர் என அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்படியென்றால் அவர் அழகிய நம்பியா பிள்ளை வெற்றி பெற்றவர் என நினைக்கின்றார். சங்கரன் போற்றி வீழ்த்தப்பட்டவர். தோற்றவரிலிருந்து தாவி வென்றவர் மேல் படிந்து விட்டிருக்கிறார். அவர் சங்கரன் போற்றியின் துயரை கொண்டாடுவது அழகிய நம்பியா பிள்ளையாக நின்றுத்தான். அத்திருட்டை வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறாரா? எனக்கு அது அளித்த ஒவ்வாமை நாள்தோறும் பெருகியது. அழகிய மலினம் எதையோ தவறாக விழுங்கிவிட்டதைப் போல் குமட்டி குமட்டி வந்தது. அப்பா தன்னை கடவுளை நோக்கி நகர்த்தி கொண்டார் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். அவர் தன்னை திருடனாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம் நான் சாதாரணமாக பேசுவதில்லை. அதன்பின் அடிக்கடி அவர் அருகே சென்று அமர்ந்து பேச்சு கொடுத்தேன். நீங்கள் சங்கரன் போற்றிய ஜெயிலில் பார்த்துருக்கீங்களாப்பா என்றேன். பின்ன நிறைய வாட்டி என்றார். என்னைய பார்த்ததும் அழுவார். தப்பு செஞ்சு போட்டேன் பிள்ளைவாள்னு சொல்லுவார். சரி, செஞ்ச தப்புக்கு தண்டனை வந்தாச்சு, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவேன். ஜெயிலில் ரொம்ப கஷ்டம்தான். இவர் வேற வெள்ளையாக பூஞ்சையாக இருப்பாரா? அவுசாரி பொழப்புத்தான். ஹே. அப்பா, அழகிய நம்பியா பிள்ளைத்தானே திருடினவர் என்றேன்.
ஆறு என்றார். நீங்க. அப்பாவின் கண்கள் சுருங்கின. வாய் சுருக்கு பை போல் குவிந்தது. எந்த தேவடியா மகன் சொன்னான் என்றார். இல்ல, அப்படி கேள்விப்பட்டேன் என்றேன். அவன் சொன்னானா? சங்கரன் போற்றியா? இல்லை, நான் வேற மாதிரி. என்ன வேற மாதிரி? அவன்தான் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அவன் திருடன். எந்த திருடன் திருட்ட ஒப்புக்கிட்டு இருக்கான்? அவன் யோக்கியம்பான். அப்போ அயோக்கியம் யாரு? இன்னொருத்தன், இவனுக்கு பிடிக்காதவன், சங்கரம் போற்றிய மாட்டி விட்டவன்னா. அவனுக்கு என் மேலே எவ்வளவு வெறுப்பு இருக்கும், சொல்லாமல் இருப்பானா அயோக்கிய பய. நான் பெருமூச்சுடன் எழுந்து கொண்டேன். உண்மையிலேயே பதற்றமாக இருந்தது. அப்பாவை சந்திக்க அவர்களை வரச் சொல்லலாமா? அந்த சந்திப்பு அவரில் எந்த விளைவை உருவாக்கும்? என் நண்பரும் அவ்வப்போது அப்பாவை கவனித்துக் கொள்பவருமான டாக்டர் பாலகிருஷ்ணன் நாயரை நேரில் போய் சந்தித்தேன். அனைத்தையும் சொன்னேன். சிக்கல்தான், எனக்கும் புரியல. அவர்களிடம் அவர் எப்படி நின்று பேசுவார்? அழகிய நம்பியா பிள்ளையாக நின்று அவர்களிடம் பேச எப்படி முடியும்? மகனிடம் பேசுவது போல் பேசுவாரா? அல்லது மீண்டும் சங்கரன் போற்றியாக மாறி நின்று அவர்களுக்கு மன்னிப்பளிப்பாரா? சங்கரன் போற்றி மீண்டும் அவரில் தோன்றுவதென்றால், அதுவும் 30-40 ஆண்டுகளுக்குப் பிறகு, அந்த மாறுதலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு இன்றைய சூழலில் மன ஆற்றல் உண்டா என்று பாலகிருஷ்ணன் சொன்னார். அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமா என்றேன். 100 வயசு ஆகப் போகிறது அவருக்கு. முதியவர்களின் உடல் மிக மிக பூஞ்சையானது. உயிர் அதில் கொஞ்சமாக எஞ்சி இருக்கிறது. மனம் என்பது உடலில் ஒரு வெளிப்பாடுதான். மிகப்பெரிய கொந்தளிப்பை அடைந்தால் உடல் தாங்காமல் போய்விடலாம். அப்படியென்றால் அவர்களிடம் வரவேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேன். அதான் நல்லது. ஆனா என்று பாலகிருஷ்ணன் தயங்கினார். ஆனா இது ஒரு ஆன்மீக விடுதலையாக இருக்கலாம். அவருடைய ஆத்மா அடைப்பட்டு கிடக்கும் இருண்ட சிறையிலிருந்து வெளியே வந்து விடுதலை அடையலாம். இத்தனை நாட்கள் அவர் வாழ்ந்தது கூட இந்த தருணத்திற்காகத்தான் என்று இருக்கலாம். நமக்கு அதை மறுக்க உரிமையுண்டா? நான் என்னத்தான் சொல்கிறீர்கள் என்று எரிச்சலுடன் கேட்டேன். அவர்களை சந்திக்க வேண்டியதில்லை என்று உளவியலாளனாக நான் சொல்வேன். சந்தித்தாக வேண்டும் என்று ஒரு மனிதனாக நான் சொல்வேன். எனக்கே புரியவில்லை. நான் உங்களிடம் வழிகாட்டல் தேடி வந்தேன் என்றேன். பாலகிருஷ்ணன் சட்டென்று, சந்திக்கட்டும், அதுதான் தோன்றுகிறது. இதுவரை இவ்வாறெல்லாம் நிகழ்ந்தது விதி என்றால் அதுவும் நடக்கட்டும். என்ன ஆகப் போகிறது? பெரியவர் இறந்துவிடக்கூடும். அதனால் என்ன? 100 வயதாகப் போகிறது. சாவதற்கு முன் அவர் நிலை மீளக்கூடும் என்றால் அது நல்லதுதானே என்றார். யாராவது ஜோசியரிடம் கேட்கலாமா என்றேன். ஆம், அதைத்தான் நானும் நினைத்தேன் என்றார். ஜோசியர்கள் உறுதியாக சிலவற்றை சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் எதற்கும் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. அவர்கள் விதியைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. உளவியலாளர்கள் நாங்கள்தான் எங்கள் சொற்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நான் மேலமணக்காடு அச்சுதன் நம்பூதிரியிடம் பலமுறை போயிருக்கிறேன். அவரிடம் கேட்டால் என்ன? அப்பாவை பற்றி அவருக்கு தெரியுமா? இல்லை, சொன்னதில்லை. நம்பிக்கை இருந்தால் போங்கள், நீங்களும் வாருங்கள் என்றேன். நானா என்று சிரித்தார். வாருங்கள் என்று சொன்னேன். நீங்கள் ஜோசியம் பார்க்காதவராக இருக்க மாட்டீர்கள். அப்படி ஒரு மலையாளி பூமி மேல் இல்லை. அவர் சிரித்து வருகிறேன் என்றார். நாங்கள் அன்றே நேரம் பதிவு செய்து கொண்டு மேலமணக்காடு அச்சுதன் நம்பூதிரியை பார்க்கச் சென்றோம். பழைய வீடு. அவரும் கிழவர். 100 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓர் உலகில் நுழைந்து விட்டதாக உணர்ந்தேன். முன்பு ஒரு முறை அங்கே வந்திருந்தேன், என் மகன் ராகவனின் திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்க. அன்றும் அதே உணர்வு ஏற்பட்டது. அச்சுதன் நம்பூதிரியிடம் நான் எல்லாவற்றையும் சொன்னேன். தாமரை மணைமேல் பத்மாசனத்தில் அமர்ந்து கண்கள் தாழ்ந்திருக்க வலக்கை சுட்டு விரலால் மண்ணை தொட்டபடி அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். பின்னர் நிமிர்ந்து என்னை பார்த்து, இதில் ஜோசியம் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்களை சந்தித்தாக வேண்டும் என்றார். ஆனால் என்றேன். என்ன ஆகும் என்று நாம் சொல்ல முடியாது. என்ன ஆனாலும் அது நல்லது. அவர் இறந்தால்தான் என்ன என்று அச்சுதன் நம்பூதிரி சொன்னார். அவருக்குள் ஆழத்தில் சங்கரன் போற்றியின் ஆத்மா சிறைப்பட்டு கிடக்கிறது. அதை திறந்து விடுங்கள். அது என்ன ஆகிறதோ ஆகட்டும். நாங்கள் கும்பிட்டு விட்டு திரும்பும்போது நான் தெளிவடைந்திருந்தேன். பாலகிருஷ்ணன் சிரித்தபடி, இதற்குத்தான் ஜோசியர்கள் வேண்டும் என்பது. நாங்கள் டாக்டர்கள் முடிவெடுக்கும் பொறுப்பை உங்களிடம் விட்டுவிடுகிறோம். ஜோசியர்கள் முடிவை அவர்களே எடுத்து உங்களுக்கு தருகிறார்கள் என்றார். நீங்களும் வாருங்கள். அவர்கள் வரும்போது நீங்களும் இருங்கள் என்று சொன்னேன். பாலகிருஷ்ணன் தயங்கி, நான் வந்தால் நன்றாக இருக்குமா என்றார். அவர்கள் ஒரு அந்தரங்கமான சந்திப்பை உத்தேசித்திருந்தால்
அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் அப்பாவின் டாக்டர் என்றேன். ஆமாம், அப்படி சொல்லலாம். நான் வருகிறேன் என்றார். நான் அதன் பின் அதிகம் பதற்றம் அடையவில்லை. இயல்பான நிலையை அடைந்து என் வழக்கமான வாழ்க்கை சூழலுக்குள் அமைந்தேன். எதிர்பார்ப்பு மட்டும் இருந்து கொண்டிருந்தது. அன்று என் குடும்பத்தினர் கிளம்பி சென்றார்கள். டாக்டர் பாலகிருஷ்ணன் அவருடைய காரில் வந்து சேர்ந்தார். நாங்கள் கூடத்தில் காத்திருந்தோம். அப்பாவுடன் ஜான் இருந்தான். பாலகிருஷ்ணன், நான் சில அடிப்படை மாத்திரைகள் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் கொந்தளிப்பாக இருந்தால் நாம் உடனே தூங்க வைத்து விடலாம். பயப்பட வேண்டியதில்லை என்றார். பார்ப்போம் என்று நான் சொன்னேன். கைகளை மார்பில் கட்டி கண்மூடி அமர்ந்திருந்த போது நான் அம்மாவை நினைத்து கொண்டிருந்தேன். திருவல்லாவில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைத்து நான் வீடு பார்த்து கொண்டிருந்த போது அவளை அழைத்தேன். வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். உன் கூட பிறந்தவர்களை கூட்டிப்போ, நான் வந்தா சரியா இருக்காது. எனக்கு ஏன் அப்படி சொல்கிறாள் என்று அப்போது புரியவில்லை. கொந்தளித்தேன். இனிமேலாவது மானமா பிழைக்க வேண்டாமா, பேசாம வா என்று அழைத்தேன். ஒரு கட்டத்தில் மனமுடைந்து அழுதேன். பின்னர் கொதிப்படைந்து அவளை வசைப்பாடினேன். மானம் கெட்ட பொழைப்பு, அப்படியே பழகி போச்சு என்ன என்றேன். அவள் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். நான் என் சகோதரிகளுடன் திருவில்லாவில் குடியேறினேன். முதலில் கசப்பு குமட்டி குமட்டி வந்தது. ஒரு வாரம் கழித்து மனம் உருகியது. போய் பார்த்து காலில் விழுந்து கூட்டி வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவள் செத்துவிட்டாள் என்ற செய்திதான் வந்தது. அவள் வழக்கமாக படுக்கும் ஸ்டோர் அறையில் பிணமாக கிடந்திருக்கிறாள். திருவனந்தபுரத்தில் ஒரு சுடுகாட்டில் எரிந்தாள். கார் வந்து நின்றது. பரமசிவம் இறங்கி கும்பிட்டபடி வந்தார். சார், அவங்க வந்திருக்காக, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் வெளியே கை கூப்பியபடி சென்றேன். காரில் அவர்கள் இருவரும் இருந்தனர். சண்முகலிங்கம் என் பக்கமாக இறங்கினார். கை கூப்பிய போது அழுவது போல் இருந்தார். அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. மறுபக்கமாக வந்த அவர் மனைவி தலை குனிந்திருந்தார். வாங்க என்றேன். அவர்கள் கூடத்திற்குள் வந்து அமர்ந்தனர். பரமசிவம் பாலகிருஷ்ணனை பார்க்க, இவர் டாக்டர் பாலகிருஷ்ணன், என் நண்பர் என்றேன். டாக்டரை பார்த்ததனால் சண்முகலிங்கம் ஆறுதல் அடைந்தது போல தோன்றியது. வீட்டில் யாரும் இல்லை என்று நான் சொன்னேன். ஒரு டீ வேணுமா? வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் என்றார் சண்முகலிங்கம். பரமசிவம், வர்ற வழியில் 2 பேருக்குமே கொஞ்சம் மயக்கம் மாதிரி வந்துச்சு என்றார். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்றேன். ஐயோ வேண்டாம் என்று சண்முகலிங்கம் சொன்னார். இப்போ நல்லா தான் இருக்கேன். பரமசிவம் சொல்லியிருப்பார். அப்பா? ஆமாம் என்றேன். அவர் இப்போ வேற ஆளாக இருக்கார். என்னால் முழுமையாக சொல்ல முடியல. ஆமாம் என்றார் சண்முகலிங்கம். அழகிய நம்பியா பிள்ளையா அவரோட மனசு இருக்குன்னு பரமசிவம் சொன்னார். அவர் முகம் இழுப்பட்டு உதடுகள் கோணலாயின. சாமி சுத்தமானவர். மனசால கூட அந்த பாவியா தன்னை நினச்சிக்க கூடாது. முதல்ல வரணுமான்னு நினச்சேன். பிறகு தோணுச்சு, எனக்கும் என் வம்சத்துக்கும் மன்னிப்பு கேட்கறது இருக்கட்டும், முதல்ல அந்த பஞ்சமா பாவியோட நினப்பிலேயே இருந்து சாமியை வெளியே கொண்டு வரணும்ட்டு தான். அது எங்கள் கடமை. நான் செஞ்சாகணும். நான் சொன்னால் அவருக்கு அது புரியும். ஜாக்கிரதையாக சொல்லணும் என்றார் பாலகிருஷ்ணன். அவருக்கு வயசு 100 நெருங்கிட்டுருக்கு. பெரிய எமோஷ்னல் ட்ராமாவெல்லாம் தாங்கிக்கிட மாட்டார். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்றார். அவர் காலில் அப்படியே விழுந்துடணும், அதுக்குத்தான் வந்தோம். பிறகு செந்தில் ஆண்டவனோட விருப்பம். நான் எழுந்து கொண்டு வாங்க என்றேன். அவர் நடுங்க தொடங்கினார். கைகளை மார்பின் மேல் கோர்த்து கொண்டார். வாங்க என்றேன். டாக்டரும் வரட்டும். அவரும் வருவார். பரமசிவம் வாரும்வே. வாரேன்யா. ஏட்டி வாரேன் என்றாள் அந்த அம்மாள். அவர் மிக மிக மெல்ல நகர்ந்தார். அவ்வப்போது நின்றார். மூச்சு வாங்கினார். முருகா, செந்திலாண்டவா என்று முனகிக் கொண்டார். அறைக்குள் அப்பா வெள்ளை ஆடை அணிந்து கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. உள்ளங்கைகளை தொடைக்கடியில் வைத்து அழுத்தி பிடித்திருந்தார். முழங்கைகள் அசைந்தன. எங்களை பார்த்ததும் மலர்ந்து சிரித்தார். என்னை பார்த்து, ஏண்டா ரூமுக்குள்ள குருவி வந்துட்டே இருக்கே, ஜன்னலை மூடுனா கேட்க மாட்டேங்கிறான் என்றார். அப்பா, இவாள்லாம் உங்களை பார்க்க வந்திருக்கா. அப்பா முகம் மலர்ந்து வாங்கோ என்றார். என்ன விஷயம்? கோயில் விஷயமானா நீங்கள் எல்லாத்தையும் முதல்ல ராமு கிட்ட பேசிடுங்கோ. ரசீது போடாமல் இப்பெல்லாம் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்பா, இவா கேஸ் விஷயமா பேச வந்திருக்கா. பழைய தெஃப்ட் கேஸு. அப்பா புன்னகையுடன் தலையை ஆட்டி, ஆமாம், அது அந்த காலத்திலேயே பிரமாதமான கேஸு. பத்திரிக்கையில் ஏகப்பட்ட நியூஸ் போட்டுருந்தா. இப்பெல்லாம் மறந்துட்டா.
இங்க நீலமாணிக்கப்புறம் கோயில்ல நடந்த பெரிய திருட்டு. அப்பா, இவா அழகியா நம்பியா பிள்ளையோட மகன். ஆறு என்று அப்பா கண்களை சுருக்கியபடி கேட்டார். சண்முகலிங்கம் சட்டென்று பாய்ந்து அப்பாவின் காலடியில் குப்புற விழுந்தார். அப்பாவின் கால்களை பிடித்து தன் தலைமேல் வைத்து கொண்டார். சாமியே, எங்களை மன்னிக்கணும். சாமி, என்னையும் என் குடும்பத்தையும் மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். கோயில் சொத்தை திருடி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பின மாபாவி அழகிய நம்பியா பிள்ளைங்க மகன்னா. எங்க குடும்பமே நாசமா போச்சு சாமி. சில்லு சில்லா அழிஞ்சே போச்சு சாமி. சாமி ஆசீர்வாதம் பண்ணணும். என் பிள்ளைகளுக்கு ஒரு தோஷமும் வந்துடப்படாது. அந்த குரல் என் நெஞ்சை அழுத்தி பிசைவது போல் ஒலிக்க நான் திரும்பிக் கொண்டேன். கன்னங்களில் கண்ணீரை உணர்ந்து துடைத்து கொண்டேன். அந்த அம்மாள் அப்படியே தரையில் அமர்ந்தாள். பக்கவாட்டில் அப்படியே சரிந்து விழுந்து முகத்தை தரையில் பதித்து கொண்டாள். அவள் உடல் வலிப்பு போல அதிர்ந்து கொண்டிருந்தது. அப்பாவின் முகம் சாதாரணமாகவே இருந்தது. தொடைக்கடியில் இருந்து நடுங்கும் கையை எடுத்து சண்முகலிங்கம் தலைமேலே வைத்தார். சரி விடுடா, 2 பேருமே சின்ன பசங்க, நமக்கு எல்லாருமே ஒண்ணுதான் என்றார். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி என்றார் சண்முகலிங்கம். பிச்சை எடுப்பவர் போல் கையேந்தி ஆசீர்வாதம் கொடுங்க சாமி என்றார். புள்ளக்குட்டியோட அமோகமா இருடா, 18 தலைமுறைக்கும் ஸ்ரேயஸும் பிரேயஸும் அமையும், சந்தோஷமா போ என்றார் அப்பா. பொம்பளை பிள்ளையாளுகளுக்கு ஒரு குறையும் இல்லாம பார்த்துக்கோ. அவர் விம்மி அழுதபடி தரையில் படுத்து விட்டார். நான் கைகூப்பி அழுது கொண்டிருந்த பரமசிவத்திடம் கூட்டிட்டு போங்க என்று மெல்ல சொன்னேன். ஜானிடம் அப்பாவை படுக்க வைக்கும்படி கண் காட்டினேன். டாக்டரும் கண்ணீருடன் அழுது கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் கூடத்திற்கு வந்தோம். பரமசிவம் அவர்கள் இருவரையும் கூட்டிச் சென்று வெளியே திண்ணையில் அமர வைத்தார். இருவரும் அப்போதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அழுகையின் இயல்பு மாறியிருந்தது. பரமசிவம் என்னிடம் வந்து, கிளம்புறோம் சார், இனிமே ஏதாவது பேசினா நிறைவா இருக்காது. பெரியவர் ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்ன என்றார். சரி பார்ப்போம் என்று கைகூப்பினேன். வாரேன் டாக்டர் என்று சொல்லி கைகூப்பி பரமசிவம் வெளியே சென்றார். மீண்டும் அமர்ந்து கொண்டோம். நான் எல்லா ஆற்றலும் அகன்று விட்டது போல் உணர்ந்தேன். கை கால்கள் தளர்ந்தன, இமைகள் சரிந்தன. பெருமூச்சுடன் மேலும் மேலும் ஓய்ந்தபடியே சென்றேன். பாலகிருஷ்ணன் என்னிடம் தயங்கிய குரலில், இல்லை, ஒரு சின்ன டவுட் என்றார். என்ன என்றேன். இப்போ உங்க அப்பா வாயில வந்து பேசினது யாரு? நான் திடுக்கிட்டு எழுந்து விட்டேன். டாக்டரை வெறித்து பார்த்தேன். மெல்ல நடந்து அப்பாவின் அறைக்குள் போய் பார்த்தேன். அப்பாவை ஜான் கட்டிலில் படுக்க வைத்து போர்த்தி விட்டான். அவர் மார்பின் மேல் கையை கோர்த்து வைத்து வாய் திறந்திருக்க தூங்கிக் கொண்டிருந்தார். இதுவரை நீங்கள் கேட்டது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய பலிக்கல் சிறுகதை. வாசிப்பு ஆர்ஜே புவனாலனன். நன்றி.